ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியோடைய ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் என்னுடைய குரூப் ஏ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் பர்சனலாக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு. ஸோ அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்துட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வந்து டேரக்ட் ஃபேக்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்காது. அங்கங்கே இந்த மாதிரி டேரெக்டான ஃபேக்ட்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நோட்ஸை ரீட் பண்ணி அதுக்கான டேட்டா மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் இதில். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அந்த இது மட்டும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்டட் த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இன் 2003. ஓகே, 2003 வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு சேர்பர்சன் வந்து சீஃப் செக்ரட்டரியாக அப்பாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 2003 ஸ்டார்ட் பண்ண டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்பர்சன் வந்து சீஃப் செக்ரட்டரி. அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு அவங்களுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு வந்து 2005 ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அதோடைய சேர்பர்சன் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் இப்போ நமக்கு இருக்குது. ஏர்லியராக இருந்தது, இப்போ இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய சேர்பர்சன் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் இருக்குது. அடுத்து வந்து ஸ்டேட் ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1070. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட ஹெல்ப்லைன் 1070. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப்லைன் வந்து 1077. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பார்த்துக்கோங்க. அது வந்து ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர். ஓகேவா? ஸோ இது யார் அப்படின்னா வந்துட்டு கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அண்டர் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, பிரின்சிபல் செக்ரட்டரி அந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. அவர் தான் வந்துட்டு ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனராகவும் ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? He implements the tasks assigned by the Tamil Nadu State Disaster Management Authority and Executive Committee relating to different phases of state disaster management. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த டாஸ்க் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ இவர் வந்துட்டு ஒரு மேஜர் ஹை ஆஃபீஸர் தான். இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒவ்வொரு டிசாஸ்டர் ரிலேட்டடாக அவங்க அப்பாயின் பண்ணுற டாஸ்க்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவர் தான். அது வந்துட்டு சிஆர்ஏ, அதாவது சிஆர்ஏ தான் வந்துட்டு இந்த ஸ்டேட் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அந்த சிஆர்ஏ வந்துட்டு guides the mitigation, preparedness, capacity building, response and relief, recovery, reconstruction measures, formation of policies relating to disaster management in state. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஓவரால் அத்தாரிட்டி. ஸோ அது வந்து பெரிய அத்தாரிட்டி. இவர் வந்துட்டு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவர் பண்ணுறாரு தான். இப்போ அந்த போஸ்ட்டில் யார் இருக்காருன்னா ராஜேஷ் லக்கோனி ஐஏஎஸ். இவர் தான் வந்துட்டு இந்த ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனராக இருக்கிறார். இவர் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இது ஹெட்டட் பை த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் வந்து சேர் பர்சன். அது கீழே வந்துட்டு ஃபாலோயிங் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு மினிஸ்டர் இருக்கார். யாருன்னா ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர். அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி இருப்பார் ஆஸ் யூஸ்வலாக. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரிஸ் இருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஃபைனான்ஸு, ஹோமு, ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், இந்த 5 செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மேலே பார்த்தோம்ல சிஆர்ஏ, கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர், ரெண்டும் ஒரே போஸ்டிங் தான். இந்த பர்சன் இருப்பார். அதுக்கப்புறமேட்டு 2 டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் ஐஐடி மெட்ராஸோடைய இந்த சர்டன் டிபார்ட்மெண்ட்டோடைய டேரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய மெம்பர்ஸ் அண்ட் சேர் பர்சன் வந்து சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ இது கீழே வந்துட்டு 2 கமிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அனதர் வந்து ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி. ஓகே, ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோடைய சேர் பர்சன் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி தான் இருக்குல்ல, அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி. ஓகேவா? இது கீழே சர்டன் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் யார் ஹெட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கீழே இருக்க ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட சேர் பர்சன் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி. அடுத்து அட்வைசரி கமிட்டிக்கு சேர் பர்சன் வந்துட்டு அந்த சிஆர்ஏ தான், கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். மேலே பார்த்தோம்ல, அவர் தான் இந்த இதுக்கு இருக்கிறாரு. ஓகேவா? இது கீழே வந்துட்டு ஒரு கோ சேர்மன் இருக்காரு. அவர் வந்துட்டு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ 3 டிபார்ட்மெண்ட்டு, அந்த 3 சேர்மன் யாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் அத்தாரிட்டிக்கு வந்து சேர்மன் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? அது கீழே இருக்க ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு சேர் பர்சன் வந்து சீஃப் செக்ரட்டரி. அது கூட இருக்கிற ஸ்டேட் அட்வைசரி கமிட்டிக்கு சேர் பர்சன் வந்துட்டு கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். அவ்வளோ அந்த 3 ஐட்டம் மட்டும் தான் வச்சுக்கணும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னால ஹெட் யார் இருப்பாங்கன்னா கலெக்டர் தான் இருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அடுத்து வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சி. ஓகேவா? இது வந்து வேறு ஏஜென்சி, டிஎன்டிஆர்ஆர்ஏ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி. இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஃபார்முலேட் பண்ணுற பாலிசிஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இந்த ஏஜென்சி தான்.
இதுக்குள்ள வந்து 2 கவுன்சில் இருக்கும். ஒன்று வந்து கவர்னிங் கவுன்சில், அனதர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவா? ஸோ அந்த கவர்னிங் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கா? கவர்னிங் கவுன்சிலுக்கு சேர்பர்சன் வந்துட்டு மினிஸ்டர் தான் இருக்கிறார். ஓகேவா? மினிஸ்டர் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இவர் தான் கவர்னிங். ஏன்னா கவர்னிங் கவுன்சில் அப்போ ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதுக்கு சேர்பர்சனாக இருப்பார். அதுக்கு வைஸ் சேர்பர்சன் வந்து சீஃப் செக்ரட்டரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு சேர்மன் வந்து ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த இது எல்லாமே இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு சேர்பர்சன் வந்து சீஃப் செக்ரட்டரி. இதுக்குள்ள அந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சிக்குள்ள இருக்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுடைய சேர்பர்சன் வந்து ரிலீஃப் கமிஷனர். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்த்துட்டோம்னா போதும். உள்ள இருக்க டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்ல. எதுக்கு சேர்பர்சன் சொல்லி நீங்கள் உங்கள் பர்சனல் நோட்ஸில் தனியாக போட்டு எழுதிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். அது மொத்தம் போதும். ஓகே, அடுத்தது இந்த கவுன்சில் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து இந்த டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பார். ஓகே, அடுத்து வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர். ஓகே, எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர் வந்துட்டு ஒரு கால் சென்டர் மாதிரி 24/7 ரவுண்ட் தி கிளாக் நடக்கிறது. சென்னையில் தான் இருக்கும். ஸோ எந்த டிசாஸ்டர்னாலும் நம்ம அந்த கால்ஸ் இது இருந்துச்சு ஹெல்ப்லைன் நம்பர் 1077, அந்த ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம கால் பண்ணால் அவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு தான் போகும் இந்த ஸ்டேட் ஹெல்ப்லைன் 1070. ஓகேவா? ஸோ அதான் அந்த ஆப்ரேட்டிங் சென்டரு. ஸோ ஃபார் இன்கேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் வருது, ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வருது எங்கேயாவது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்களுக்கு போயிடும். ஓகேவா? இங்கேருந்து அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அந்த வெள்ளம் பாதிப்பு அடையக்கூடிய பகுதிகளுக்கு வந்துட்டு இவங்க வார்னிங் அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி வெள்ளம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதான் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர். ஓகே, காலிங் த டோல் ஃப்ரீ நம்பர் ஆஃப் 1070. ஓகே, அவ்வளோதான். அது வந்து வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டிக்ளேர்ட் 2023 as the hottest year on record. ஸோ இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே ஹாட்டஸ்ட் இயர்னா 2023 தான் அப்படின்னு சொல்லி WMOலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வருது. அடுத்து வந்துட்டு ஹீட் வேவ். இது வந்துட்டு அடுத்து டிசாஸ்டர் ரிலேட்டடானது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அ கெசட் நோட்டிஃபைட் ஹீட் வேவ் அஸ் அ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர். ஓகேவா? ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டும் இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசாஸ்டர். மித்த சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம் இதெல்லாம் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லையுமே ஜென்ரலாக ஃப்ளட் வெள்ளங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லா ஸ்டேட்லையுமே டிசாஸ்டர் தான் இருக்கும். ஆனால் ஹீட் வேவ் வந்து தமிழ்நாடுல மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லடாக், ஹிமாச்சல்லாம் இருக்காங்கன்னா பனிச்சரிவு வந்து அவங்க ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஹீட் வேவ். இதுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்குறது வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து தான் தரோம். ஓகேவா? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து தரல, ஸ்டேட் டிசாஸ்டர்லேருந்து தான் தரோம். ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸ்கிராட்டி வந்து 4 lakh. ஓகேவா? எப்போனா ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க, ஹீட் ரிலேட்டடான காசுல வந்து இறந்துட்டாங்கன்னா 4 lakhs தராங்க. ஓகே, இது வந்து ஹீட் வேவ் டெஃபினேஷன். இது வந்து எப்போ ஹீட் வேவ், ஏன்னா எப்பவும் நமக்கு வெயில் அதிகமாக தான் இருக்குது நம்ம ஊரில். ஸோ எப்போ இந்த ஹீட் வேவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டேஷன் ரீச்சஸ் 40 degree Celsius ஃபார் பிளைன்ஸ். அதாவது சமநிலங்கள், நம்ம இப்போ அந்த சமநிலங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து 40 degree Celsius வரணும். ஹில்லி ரீஜன்ஸ், மலையில் வந்துட்டு மலை பிரதேசங்கள் வந்து 30 degree Celsius வரணும். அது போக அந்த நார்மல் டெம்பரேச்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் 38ன்னு வச்சுக்கோமே, 38லேருந்து உங்களுக்கு வந்து 4.5 to 6.4 degree Celsius வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ 38 தான் நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னா அதில் 4.5னா 42.5, அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஹீட் வேவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுவே அந்த 6.4க்கும் மேலே போச்சு அப்படின்னா 6.4ன்னு வச்சுக்கோங்களேன், 38 தான் அந்த நார்மல் டெம்பரேச்சர். அப்போ 6 degree அப்படின்னா 44 வரும். ஸோ 44 ஹீட் வேவ். 44க்கு மேலே போகுது, 45, 46லாம் போனால் சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஹீட் வேவோட டெஃபினேஷன். இந்த 3 பாயிண்ட்ஸு. இது வந்து அதை கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு, இது வந்து எந்த ஃபண்டுலேருந்து தராங்கன்றது. இது வந்து ஹீட் வேவ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக ரீசெண்டாக அறிவிச்சது. ஓகேவா? அதர் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. மித்த என்னென்ன டிசாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா சி எரோஷன், கடல் அரிப்பு, அப்புறம் வந்து மின்னல், இடி மின்னல். ஓகேவா? லைட்னிங் அண்ட் தண்டர். அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த சூறாவளி காற்று, அந்த காற்று அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேல் வின்ஸ், வேர்ல் வின்ஸ் இதெல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் ஒரு இந்த ஹீட் வேவ் ரிலேட்டடான டிசாஸ்டர் ரிலேட்டடானது. அடுத்து வந்து தமிழ்நாடு வந்து ரீகான்ஸ்டியூட்டிங் தி ஸ்டேட் கிரைசிஸ் குரூப் ஃபார் கெமிக்கல் ஆக்சிடென்ட். ஸோ கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அதை வந்துட்டு மறுபடியும் ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அதுக்கு சேர்மன் வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு வந்துட்டு மெம்பர் செக்ரட்டரி வந்துட்டு இந்த செக்ரட்டரி ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு ஹியோகோ ஃப்ரேம் ஒர்க்கு, சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இது என்னன்னா, இது வந்து நம்ம இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நிறைய நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து டிசாஸ்டர் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் வந்து ஹியோகோ ஃப்ரேம் ஒர்க்கு. இன்னொன்று வந்துட்டு சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இந்த ஹியோகோ ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு டைம் பிட்வீன் 2005 to 2015 அவங்க டிசைட் பண்ணது.
சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் 15 to 30 டிசைட் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே ரிலேட்டட் டு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இதே மாதிரி மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் இருக்கும். அது வந்து ஓசோன் ரிலேட்டடு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நகவை ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். நகவை கன்வென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிளான். ஓகேவா? தொலைநோக்கு பிளான் வந்துட்டு 2018 30 வரைக்கும் டைம் லைனில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 3 டைம் லைன் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் டேட்டாவும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் டேட்டா இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் மாறும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் படியே போகிறது பெட்டர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலான டேட்டா. ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த டேட்டா வந்து ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கலாம். அப்புறம் ரெயின்ஃபால் டியூரிங் அக்டோபர் டு டிசம்பர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கானமி. ஆமாம், ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில் வந்து நமக்கு மேஜர் ஹார்வெஸ்ட் நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ அப்போ அக்டோபர் டிசம்பரில் மழை பெய்கிற மழை பொறுத்து வந்துட்டு அந்த ஹார்வெஸ்ட் டிசைட் ஆகுது. மழை அதிகமாக பெஞ்சாலும் ஆபத்து, மழை பெய்யலைனாலும் ஆபத்து. ஸோ அதான் இம்பார்ட்டண்டான ரெயின்ஃபால் பீரியட் அக்டோபர் டு டிசம்பர். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க ப்ரிடாமினண்டான சாயில் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் லோம், லேட்ரைட், பிளாக், அலுவைல்ஸ், அலைன் சாயில்ஸ். இது தெரியும் நமக்கு. அடுத்து 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும். அடுத்து வந்து ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரி ஜோன். ஓகேவா? சிறப்பான இது பாதுகாக்கப்பட்ட விவசாய பகுதி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு காவிரி டெல்டா ரீஜன் தான் நமக்கு. ஸோ இதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வருது அப்படின்ற கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வருது அப்படின்னா ஹோல் ஆஃப் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. ஓகே, அந்த 4 டிஸ்ட்ரிக்டும் வந்து முழுமையாக இந்த ஏரியாக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி. இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குல்ல, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, இதில் ஒரு சில தாலுகாக்கள் மட்டும் வந்துட்டு இந்த காவிரி டெல்டா ஜோன், அதாவது ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரி ஜோனுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இந்த மேப்பில் பார்த்தோம்னா தெரியும். இந்த மேப்பில் வந்துட்டு இந்த இருக்கா இதான் அந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபுல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில தாலுக்கா மட்டும் வரும். கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், ஒரு சில தாலுக்கா, ஒரு சில ஏரியாஸ் மட்டும் கவர் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு ப்ரொடெக்டட் அக்ரி ஜோன். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். ஓகேவா? ஸோ ஹை ரெயின்ஃபால் ஜோன் வந்துட்டு இந்த கன்னியாகுமரி ஒன்று மட்டும் தான் இருக்குது இந்த ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸில். ஓகே, ஹை ரெயின்ஃபால் ஜோன் இந்த கலரில் வந்துட்டு கன்னியாகுமரி ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ அகைன் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட் பாலிசி ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்க டேட்டாவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அதே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பார்டரிங் தமிழோட ஆக்ட் ஆஸ் அ பேரியர் ஃபார் சவுத் வெஸ்ட் மான்சூன். எஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே இந்த கேரளா சைடு இங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இங்கிட்டு இருந்தானே வருது. ஸோ இது வந்துட்டு நமக்கு தடுக்குது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த மழை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரெயின்ஃபாலை தடுக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து ரெயின் ஷேடோ ரீஜனில் தான் இருக்குது. அதனால கேரளாவுக்கு வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனும் நல்ல ரெயின் வருது. இந்த வின்ஸ் எல்லாம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிரும். நமக்கு வந்து ரெயின் ஷேடோ ரீஜனில் தான் நம்ம இருக்கும். அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே, லார்ஜ் ரெயின் ஷேடோ ஏரியா வித் வாட்டர் ஸ்ட்ரெஸ். அடுத்து ஹில்லி ரீஜன் ஆஃப் தி ஸ்டேட் வந்துட்டு வல்னரபிள் டு லேண்ட்ஸ்லைடு, எர்த்குவேக். எஸ், ஹில்லி ரீஜன்ஸில் லேண்ட்ஸ்லைடு, எர்த்குவேக்ஸ்லாம் நடக்கிறது தான் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறமேட்டு அதர் சீரியஸான கன்சர்ன் என்னென்னா பெஸ்ட் அட்டாக்கு, மித்த நம்ம ஸ்டேட் ரிலேட்டடான அந்த வேர்ல்வின், கேல் விண்டு, ஹீட் வேவ், தண்டர்ஸ்டார்ம், லைட்னிங், சி எரோஷன், சி வாட்டர் இன்கர்ஷன், இது எல்லாமே. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இது சைக்ளோன்ஸ். ஓகே, சைக்ளோன்ஸ் எந்தெந்த இயர் என்னென்ன சைக்ளோன்ஸ் வந்தது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே நம்ம இது இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A கூட இது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ இது நம்ம ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி நீங்களாக படிச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன ஷார்ட்கட் வச்சுருந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த விஓஜி அப்படின்னு இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம விஓசி. ஸோ வாவு சிதம்பரனார் அவர் இருக்காரா, ஸோ அவரை நேம் வச்சு விஓஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஓஜி ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தானே, ஷார்ட்கட் தான். ஸோ இதுக்கும் அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ இது வந்து 16, 17, 18 விஓஜி வந்து 16, 17, 18 இது வந்து டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து பிஎன் வந்து புரேவி நிவார் அப்படின்னு இருக்குது. ஸோ புரேவி பியூஆர் இது வந்து பியூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பியூர் நிவாரணம். பியூர் நிவாரணம் எப்போ நம்ம கொரோனா லீவ் அப்போ பியூர் நிவாரணமாக இருந்தோமா, ஸோ ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அதனால் பியூர் நிவாரணம் 2020. ஓகே, ஸோ பியூர் நிவாரணம் 2020. விஓஜி வந்து 16, 17, 18. அடுத்து எம்எம்எஃப். ஸோ இது வந்துட்டு என்னென்னா மாமி பெங்கல் அப்படின்னா மா மண்டவுஸு, மிச்சாங்கு, பெங்கல் வந்துட்டு பெண்கள் அப்படின்னு ஞாபகம் பெண்கள். ஸோ மாமி பெண்கள். ஸோ பெண்கள் வந்து இப்போ 24 வந்துச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் பெண்கள் புயல். ஸோ அதுலேருந்து அப்படியே வரிசையாக 2 இது பின்னாடி போனீங்கன்னா 23 அகைன் 22. ஸோ அவ்வளோதான். ஸோ விஓஜி, பியூர் நிவாரணம், மாமி பெண்கள். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அடுத்து 3 வந்துட்டு ஃபேன். ஸோ ஃபேன் வந்து எதில் வைப்போம் எப்போவுமே நம்ம வீட்டில் ஃபேன் வந்துட்டு 5 தான் இருக்கும். ஸோ ஃபேன் ஹவுஸ் அப்படின்றது வந்துட்டு 5, 2005.
அடுத்து வந்து தானே, நிலம். ஸோ 11th 12th வந்துட்டு நம்ம தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் ஓகேவா. எல்லாமே நம்ம ஷார்ட்கட் தானே. ஸோ ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வரதுக்காக நீ என்னது தானே நிலம், நிலம்ன்ற தான் எண்ணெய். 2 11 12. ஸோ தானே. ஸோ அவ்வளோதான். பிஓஜி பியூர் நிவாரணம், மாமி பெங்கல், அதுக்கு முன்னாடி ஃபேனு, தண்ணி 11th 12th அவ்வளோதான். 5 11 12 இந்த மாதிரி. ஸோ இது ஜஸ்ட் ஒன்ஸில் கூட ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஓன் ஷார்ட்கட் இருந்தாலும் இது பெட்டர் தான். பட் இதெல்லாம் ஷார்ட்கட் ரிலேட்டடாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்துட்டு என்டிஆர்எஃப் இஸ் லொக்கேட்டட் அட் அரக்கோணம், ராணிப்பேட் அண்ட் சென்னை. என்டிஆர்எஃப்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு. ஸோ அவங்க வந்துட்டு அரக்கோணம், ராணிப்பேட்டு, சென்னை இந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த 3 இடத்துல தான் இருக்காங்க. ஓகே. அரக்கோணம், சென்னை 2 இடத்துல இருக்காங்க. அரக்கோணம், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா. அடுத்து வந்துட்டு கோஸ்ட் கார்டு தான் வந்துட்டு கோஆர்டினேட்டிங் அத்தாரிட்டி ஃபார் மேனேஜிங் ஆயில் ஸ்பில்ஸ். ஓகேவா. ஸோ ஆயில் ஸ்பில்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா கடலில். ஸோ அதுக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்துட்டு கோஸ்ட் கார்டு தான். கோஸ்ட் கார்டு கிரியேட் பண்ண ஆக்ட் வந்து 1978. அடுத்து நோடல் ஏஜென்சி ஃபார் டிசாஸ்டர் இயர்லி வார்னிங் டிசமினேஷன். ஸோ ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் இயர்லியராக வார்னிங் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஏஜென்சி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் வந்து சைக்ளோன் ஆர் ஹைட்ரோ மெட்ராலஜிக்கல். சைக்ளோன் ரிலேட்டடானதுக்கு வந்துட்டு இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் வந்துட்டு இதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ஓகேவா. சைக்ளோனுக்கு வந்து ஐஎம்டிலேருந்து தான் வார்னிங் கொடுப்பாங்க. அடுத்து எர்த்குவேக் வந்துட்டு ஐஎம்டியும் கொடுப்பாங்க அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் சைஸ்மாலஜி. ஓகேவா. சைஸ்மாலஜினாலே ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக்ஸ் தானே. ஸோ அவங்க 2 பேரும் கொடுப்பாங்க. அடுத்து ஃப்ளட்டுக்கு வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கொடுக்கறது. ட்ராட் ஒரு வறட்சி வரப்போகுது அப்படின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரி அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல தான் சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிலேருந்து தான் வறட்சி வரப்போகுது அப்படின்றத சொல்றது. அடுத்து லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவுகள் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுப்பாங்க. சுனாமி வரப்போகுது அப்படின்ற வார்னிங் வந்துட்டு இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், இன்கோயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. INCOIS இதோடைய ஷார்ட் ஃபார்மு. இன்கோயிஸ்லேருந்து தருவாங்க வார்னிங். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இன்கேஸ் நம்ம படிக்கலை அப்படின்னு படிக்காமல் போயிருக்கோம். பட் சுனாமிக்கு வந்து IMD அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டுன்னு தான் நினைப்போம். சுனாமியும் மெட்ராலஜிக்கல் ரிலேட்டடானது அப்படின்னு. பட் அது கிடையாது. நம்ம அதை தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது தான் நல்லது. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு ஃபர்தராக இருக்க 6 பேஜஸ் வந்து பார்ப்போம். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இந்த ஒவ்வொரு டிசாஸ்டர் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அதுலேயும். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.